ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டே. அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் பிளேஸ்லேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க் அண்ட் சேவ் ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் பர்த்டே. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரைடேனா நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஆஃபரும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷாப்பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே காலையிலே வந்து என்னென்னா பயங்கரமான குளிர், ஜர்கின் போடாமலாம் போக முடியாது. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஜர்கினையும் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டோம். கடைக்குள்ளே வந்ததோடே நம்ம வேலையை பார்க்காம நமக்கு வந்து செப்பல் செக்ஷன் பார்த்தோன்னே ஒரு கிரேவிங்ஸ் ஆகிட்டு, சரி நம்ம அளவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் என் காலுக்கு சேரது மாதிரி எந்த செப்பலையுமே பார்க்க முடியலை. ஸோ சரி நம்ம இனி வந்ததே ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸு செக்ஷனுக்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 2 ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து விண்டர்னால நம்ம ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு, ஸோ ஒரு பாடி லோஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷன் போனோம். இங்கேயுமே நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி ஒரு புது பிராண்டில் நாங்கள் ஒரு பாடி லோஷன் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். அது யூஸ் பண்ணதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டேஷ்னரி செக்ஷன் பார்த்தாலே வந்து எப்போ போனாலுமே ஒரு வாட்டி நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் பென்சில் புக்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு கிரேவிங்ஸாக இருக்கும். வாங்கி நிறைய வைக்கணும் அப்படின்லாம் தோணும். யூஸ் பண்ணுறேன் பண்ணல நெக்ஸ்ட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் இந்த ஸ்டேஷனரி தான். அப்புறம் இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து ஒரு புக்கு, இது நம்ம ஊருக்கு வந்து ஒரு 75 rupees இல்லைனா 80 rupees வருது. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பொண்ணு அங்கே ஒரு சைக்கிள் இருந்தது, அதில் இருந்து வாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் பில்லாம் பே பண்ணிவிட்டு பர்த்டே வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு டின்னர் வந்து லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வந்து சரி ஒரு டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி அதை நாங்கள் எடுத்து முடிக்கலை. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா இது என்ன பாட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.